Hi, good morning to everyone. Nifty வந்து என்ன நடந்திருக்கு? நல்ல ஒரு ஸ்ட்ராங் bearish candle. அந்த bearish candle நம்ம சொன்ன டார்கெட்டுக்கு போகாம ஃபர்தரா செல்லிங் வருது. நம்ம கொடுத்த டார்கெட் ஒரு 23,000 ஆவது மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு ஏறனத்துக்கு உண்டான இறக்கமா இல்ல வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா அப்படின்றது பொறுமையா தான் இருந்ததா பார்க்கணும். பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் பயாஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கேண்டில் கீழே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா ஓப்பன் ஆயிருக்கு. மண்டே பார்க்கலாம். மண்டே வந்து 22,521 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா ஃபர்தர் செல்லிங் வரும். அந்த ஃபர்தர் செல்லிங் வந்து எந்த ரேஞ்சில் வரும்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் அரைச்சமாகவே அரைக்கிறதுக்கு சைட்வேஸ் ரீஜியன்ல 21,800 அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், அதாவது ஸ்விங்குக்கு எடுத்தவங்க அப்படிலாம் எடுத்து நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ்ல இருந்தீங்கன்னா மண்டே 22,521 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங் கேண்டில் கிடைச்சதுன்னா யூ கேன் எக்ஸிட். ஏன்னா ஃபர்தரா செல்லிங் வரும். இதை வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து எந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை உடைக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல வந்து லாகிங் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. 22,350 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா எனி வீக்னஸ் பிலோ 22,350 அதுக்கு கீழே 350 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கா கிடைச்சதுன்னா யூ கேன் கன்சிடர் ஷார்ட். அப்போ நம்ம இந்த ரேஞ்சு கீழே 330 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சாவே ஷார்ட் அடிக்கலாம். அந்த ஷார்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வரும்னு பாத்தீங்கன்னா 21,181 வரும். அதுக்கும் வந்து ஒரு இன்ட்ராடே மூவ்ல வந்து ஒரு லெவல் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 22,113 வந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுங்க. இங்க இருந்து வந்து விழுந்துட்டு மீண்டும் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேல போயிட்டு மறுபடியும் ஃபர்தரா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நடந்தாதான் முதல்ல இந்த ரேஞ்சை உடைக்கணும், இந்த ரேஞ்சுக்கு அடுத்தது இந்த ரேஞ்சை உடைக்கணும். இப்படிலாம் உடைச்சாதான் செல்லிங். இதை நம்ம வந்து நிஃப்டியை வந்து வேற விதமா எப்படி அனலைஸ் பண்ணலாம், எதனால அந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து வேலை செய்யாம போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து கிளியரான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா ஒரு சேனல் வைஸ்ல போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் மார்க்கெட் மூவ் ஆகும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூவ் ஆகுது. அப்போ இது என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வைஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். அப்போ ஒவ்வொரு லோ எது லோ, இந்த லோல வரும்போது மார்க்கெட் டுவர்ட்ஸ் ஒரு ஸ்விங் அண்ட் தென் இங்க வந்து அப்படியே ஒரு சைட்வேஸ். இது வந்து கரெக்ஷன், இது வந்து செல்லிங் கிடையாது, கரெக்ஷன். கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மீண்டும் ஒரு ஹை மீண்டும் ஒரு லோ. மார்க்கெட் வந்து கீப் ஆன் ரேலி இப்படிதான் போகும். ஒரு புல் மார்க்கெட் ரேலி வந்து ஏறிட்டே போகாது, ஏறினதுக்கு உண்டான இறக்கத்தை பதிவு பண்ணிட்டு தான் போகும். பட் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ்ல கிட்ட வந்து செல் வருதுன்றதுனால வி கேன் வெயிட். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் வந்து ஃபர்தரா கரெக்ஷன் வந்ததுன்னா பை ஆன் எவ்ரி டிப் அப்படின்றது தான் சொல்லலாம். ட்ரேடரா இருந்தா நம்ம பொசிஷனை எக்ஸிட் பண்ணலாமா என்ன ஏதுன்றது அந்த நான் சொன்ன லெவல்ஸுக்கு கீழே. பிகாஸ் ஏன் சொல்லணும்னா இங்க இருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இது ஒரு காலம் வந்துட்டு டுவர்ட்ஸ் அடுத்த ஒரு ஸ்விங் இங்க போச்சுன்னா இங்க ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் போடும். அப்போ இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணா இன்னும் ஒரு பெட்டர் ப்ராஃபிட் எக்ஸிட் ஆன இடமா இருக்கும். பேங்க் நிஃப்டி இன்னமும் அந்த ரேஞ்சுக்கு மேலதான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு மேலதான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்டான இந்த ரேஞ்ச் ஒரு லிக்விடிட்டி அன்டிங் ஜோன் மாதிரி கூட எடுத்துட்டு வரலாம். 48,200 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தாதான் செல்லிங். அது ஒரு காலம் பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸ்ல தான் நான் நிற்பேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ இது வந்து கம்ஃபர்டபுளா மார்க்கெட் மேல உடச்சு நிக்குது. வீக்லி கேண்டிலோடைய க்ளோசிங் எப்படி வச்சிருக்காங்க, ஒரு அப்பர் வீக்கோட ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் என்ன மாதிரி வரப்போகுது அதை பொறுத்து இருந்தது தான் நம்ம பார்க்கணும். சும்மா வந்து ஒரு நாள் குத்துல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போக முடியாது. அடுத்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரணும். என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன்னா இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி வந்ததுனாலதான் இந்த கேண்டலுக்கு கீழே 47,300 கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தாதான் நம்ம வந்து செல்லிங்ன்ற ஜோனை பத்தி யோசிக்கணும். அதர்வைஸ் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸ்ல தான் நான் இப்ப கீப் ஆன் பை ஆன் எவ்ரி டிப். அதாவது பிரைவேட் பேங்கிங் செக்டாரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலாம். டவ் ஜோன்ஸ் அண்ட் தென் நாஸ்டாக் இதை வந்து நம்ம எப்படி ட்ராக் பண்ணலாம். டவ் ஏன் செல்லிங் வந்துகிட்டே இருக்கு, இன்ஃபிளேஷன் டேட்டா அப்படின்றாங்க, வார்ன்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ்ல எப்படி புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி
நாஸ்டாக் இந்த ரேஞ்சுக்கு மேல உடைச்சா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நாஸ்டாக் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, அண்ட் தென் டவ்ல என்ன ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணிடுவோம். டவ் இப்போ நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு செல்லிங். இதை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவுதான் டவ் முடிஞ்சது, அமெரிக்கன் மார்க்கெட் ரெசிஷன் ஃபியர்ல போயிடுச்சு, மீண்டும் ரெசிஷன் ஃபியர் தொத்தி கொண்டது, அங்க வந்து பெரிய செல்லிங் வரப்போகுது, மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இதை நம்ம வந்து ஒரு வீக்லி வைஸ்ல ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணலாம். அப்போ வந்து மார்க்கெட் எங்க இருந்து மூவ் ஆயிருக்கு, அரௌண்ட் கோரன்ல இருந்து எந்த ரேஞ்சில இருந்து 2020 வந்து 29,316 இருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்கை. அப்போ இந்த ஸ்விங்கை வந்து எவ்வளவு தூரத்துக்கு மார்க்கெட் மேல போச்சு, 2021ல ஒரு 36,562, அந்த 562ல இருந்து ஒரு கரெக்ஷன். அதாவது இதுதான் நம்ம சொல்லுவோம் ஒரு லிக்விடிட்டி ஏரியா, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோன், ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷனுக்கும் செல்லிங்க்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க, மார்க்கெட் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ல போகும். இப்போ இந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேஞ்சை உடைச்சு கிளீனா, அதாவது மார்க்கெட் எங்க ப்ரீவியஸ் ஐயை உடைச்சு மேல போனது மறுபடியும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு டுவர்ட்ஸ் மறுபடியும் ஒரு சைட்வேஸ். இந்த சைட்வேஸ்ல நம்ம இந்த ஜோன்ல சொன்னோம் நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஒரு இடிஎஃப்லாம் சொல்லியிருந்தோம், மெஃபாங்ன்ற ஒரு இடிஎஃப்லாம் சொல்லியிருந்தோம். அந்த இடிஎஃப்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு பெட்டர் ப்ராஃபிட்ல எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த ஜோன் என்ன நடந்திருக்கு, அப்போ அந்த ஆல் டைம் ஐய கன்சல்டேஷனை கிளியரா உடைச்சு நிக்க வச்சிருக்கா. அப்போ கிளீனா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஒரு ஐய உடைச்சு ஸ்ட்ரக்சரா பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு மேல போனது வர செல்லிங்கை வந்து செல்லிங்கா பார்க்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளா, அப்போ நம்ம பல முறை சொல்லுவோம் ஒரு செங்கல் உடைப்பு அப்படின்ட்டு ஒரு லாங் கன்சல்டேஷன். இந்த லாங் கன்சல்டேஷனை அரௌண்ட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2020ல இருந்து 2023-24 ஐல வந்து உடைச்சிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் ஐய வந்து 2022 ஐய உடைச்சு கம்ஃபர்டபுளா மேல போனவங்க ஒரு ரீடெஸ்ட் தான் வராங்க. இதெல்லாம் வந்து செல்லிங் இல்ல, மார்க்கெட் ஏர்னா ஒரு இறக்கத்தை பதிவு பண்ணிட்டு மறுபடியும் மேலதான் போகும். ஸோ கீப் ஆன் வாட்ச் இன் நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ். நான் சிப் பண்றவங்க என்ன சொல்றது, S&P 500 S&P 100 சிப் பண்றவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டில யூஸ் பண்ணி டபுளா டாப் ஆஃப் பண்ணி அடிங்க. நீங்க 1000 ரூபாய் சிப் பண்றீங்கன்னா 2000 ரூபாய் சிப் பண்ணுங்க. நல்ல ஒரு கரெக்ஷன், இந்த கரெக்ஷன் வரும்போது நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு பைய பண்ணுங்க. மார்க்கெட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் மேல போகும். அண்ட் தென் டவ் ஜோன்ஸ் அண்ட் தென் நாஸ்டாக் ஐடியோடைய இண்டெக்ஸ். ஐடி வந்து யாரை டிபெண்ட் பண்ணி போகும், நாஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணி தான் போகும். நம்ம லாஸ்ட் ஒரு ஃப்ரைடே வந்து நாஸ்டாக் உடைய லெவல்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருப்போம். இப்போ நாஸ்டாக் உடைய லெவல்ஸ் பார்ப்போம். நாஸ்டாக் நம்ம வந்து இந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்போம். ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ் ரேலி கொடுத்துருப்போம். எந்த இடத்துல இருந்துன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல மூவ் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து 75% மேல மார்க்கெட் மூவ் ஆச்சு. அப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணாதது லார்ஜ் கேப் செக்டார்ஸ். லார்ஜ் கேப் செக்டார்ஸ் எல்லாமே 4 டிஜிட்டுக்கு மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். 3 டிஜிட் அண்ட் 4 டிஜிட்ஸ். அந்த டிஜிட்டை கண்டு பயப்படாதீங்க. 4000 கொடுத்து வாங்கணுமா டிசிஎஸ், இன்ஃபோசிஸை 1400 கொடுத்து வாங்கணுமா, விப்ரோவை 560 அது மாதிரி கொடுத்து வாங்கணுமா அப்படின்லாம் கம்பாரிசன் பண்ணாதீங்க. பிரைஸ்ல வந்து கம்பாரிசன் பண்ணாதீங்க, அதோட குவாலிட்டியை மட்டும் பாருங்க. அது வந்து இன்னமும் நான் அண்டர் வேல்யூ தான் சொல்லுவேன். விப்ரோ, டிசிஎஸ், HCL, டெக்னோ இதெல்லாம் வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். பெரிய பர்ஃபார்மன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து கிளீனா வந்து மேலதான் போயிருக்கு. இங்க வந்து எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது. டே வைஸ்ல டே ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியுதுங்களா, இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல தான் இருக்கு. மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நல்ல நல்ல சப்போர்ட் இருக்கு. பை ஆன் எவரி டிப் அப்படின்றதான் சொல்லுவோம். ப்ரீவியஸா நான் எதிர்பார்க்குற சப்போர்ட் வந்து 16,950 ஒரு காலம் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷ் கண்ட்ரோல் தான். நாஸ்டாக் வந்து இவ்வளவு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் நம்மளுடைய ஐடி ஸ்டாக்ஸ் வந்து சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் தான் வரும். அந்த கரெக்ஷன் எல்லாம் பை பண்ணி வைங்க. எப்போ ஒரு இறக்கத்துல வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு வீக்லி வைஸ் டைம் ஃப்ரேம்ல நல்ல ஒரு ரவுண்டிங் பாட்டமா பிரேக் பண்ணிருக்காங்க, தெரியுதுங்களா? நல்ல ஒரு ரவுண்டிங் பாட்டமா பிரேக் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் சொல்றோம் இந்த 17,000 to 600 16,900 800 அப்படின்றது ஸ்ட்ராங் ஒரு லிக்விடிட்டி ஏரியா. இந்த ஜோன்ல எல்லாம் வந்ததுன்னா நல்ல ஐடி கரெக்ஷன் வந்ததுன்னா பை பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், டிசிஎஸ்ல எல்லாம் பெட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்தர் கரெக்ஷன் வந்தாலும் பை ஆன் எவ்ரி டே ஒரு 2 ஸ்டாக்கா 5 ஸ்டாக்கா
டிசிஎஸ்க்கு எனக்கு உண்டான அலோகேஷன் முடிச்சாச்சு. அடுத்த மாதிரி இன்ஃபோசிஸ் பக்கம் திரும்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் திங்ஸ். டோன்ட் பேனிக். சும்மா வந்து நியூஸஸ் வந்துகிட்டு தான் இருக்கும், ரூமர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, யூஎஸ் மார்க்கெட் கதை முடிஞ்சது, ஐடியில் இன்வெஸ்டே பண்ணாதீங்கன்னாங்க. அப்போ அந்த லோவில் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ். நீங்கள் போய் பார்க்கலாம், பெர்லா சாஃப்ட் அண்ட் நிறைய எவ்வளவோ ஸ்டாக் கொடுத்துருக்கும். 300% ஆஃப் ரிட்டர்ன்ஸ், 400% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்தது. அடுத்து மூவ் பண்ணக்கூடிய செக்டார் வந்து லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸாக இருக்கும். கான்சென்ட்ரேட் இன் லார்ஜ் கேப் அப்படின்றது தான் சொல்லுவோம். டெக்னிக்கல்ஸா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட்ல தான். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபி. இதோடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான வாட்ஸ்அப் அண்ட் தென் ஜிபே நம்பர், என்னுடைய நம்பர் இதுதான். குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய குவரிஸை கேளுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸை சென்ட் பண்றேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லலாம். இண்டெக்ஸோடைய லெவல்ஸ் இதுதான். நாளைக்கு சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு, அதுக்குண்டான வீடியோஸாக கொடுத்துடலாம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.